ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெக் கேரியர் யூடியூப் சேனல். ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களோட கரண்ட் பில் அதாவது எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து எப்படி ஆன்லைனில் பே பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி CEB பில் பே அல்லாட்டி பில் செக்னு சொல்லி என்டர் பண்ணிங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு ஒஃபிஷியல் வெப்சைட் வரும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் யுவர் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களோட CEB அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. என்டர் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை சம்மரி காட்டும். அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அக்கௌண்ட் நம்பர், எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, பே பண்ண வேண்டிய பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, அந்த CEB அக்கௌண்ட் வந்து எந்த நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னு சொல்லி அக்கௌண்ட் சம்மரி காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பே பண்ண போகிறீங்கன்னு சொல்லி என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் இமெயில் அட்ரஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணி இதில் வந்து பேமெண்ட் மெத்தடையும் செலக்ட் பண்ணிவிட்டு பே நோவாக கொடுத்தீங்களாண்டா நெக்ஸ்ட்டாக வந்து பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து உங்களோட கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்து பேயாக கொடுத்தீங்களாண்டா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எலக்ட்ரிசிட்டி பில் வந்து பே ஆகிடும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு நம்புறேன் எப்படி வந்து கரண்ட் பில் ஆன்லைனில் பே பண்ணுறோன்னு சொல்லி. ஸோ இப்படியான இன்ஃபார்மேட்டிவான விஷயங்கள் வந்து நீங்கள் கண்டினியூஸாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.